எந்த நாட்களிலும் செய்யப்பட முடியாத சில அமல்கள் இந்த துல்ஹஜ்ஜில் மட்டுமே செய்யப்படும். அந்த அடிப்படையிலே பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாட்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான். ஆனாலும் அந்தந்த பருவங்களில் அந்தந்த விஷயங்களை சொல்லியாக வேண்டும். உலமாக்களிடையே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 சிறந்ததா என்று கூட ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. காரணம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் ரமதான் மீது சத்தியம் செய்யலை. ரமதான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமதான் என்று அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துறான். ஆனால் ரமதான் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை. அல்லாஹ் லைலத்துல் கத்ரை பற்றி குர்ஆன்ல சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், குர்ஆனை இந்த மகத்துவமிக்க இரவில் இறக்கினோம் என்று சொல்றான். ஆனால் லைலத்துல் கத்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை. ஆனால் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதிலும் குறிப்பாக வெறுமனே சத்தியம் செய்யல. துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் மீது, குறிப்பாக ஈதுடைய நாள் மீது, ஒற்றைப்படை இரட்டைப்படை நாட்கள் மீது என்றெல்லாம் அல்லாஹ் விலாவரியா சத்தியம் செய்கிறான். ஒல் ஃபஜ்ர், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி இங்கே அல் ஃபஜ்ர் என்பது கொண்டு முராத் துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள் ஈதுல் அத்ஹாவுடைய அந்த திருநாள். அந்த நாளுடைய ஃபஜ்ரின் மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நாள் என்பது பொதுவாக சொல்லப்பட்டாலும் உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க, அது துல்ஹஜ்ஜினுடைய அதிகாலை 10ஆவது நாளுடைய அதிகாலை. ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அந்த தொழுகை நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். நம்மில் பலருக்குமே மிக சிரமமான ஒரு தொழுகை அதுதான். சிலருக்கு ஜமாத்து சிரமம், சிலர் தனியாக தொழுவதே கிடையாது. ஃபஜ்ரு தொழுகையினுடைய சிறப்புகள் என்பது நிறைய உண்டு. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து துன்யாவில் உள்ள அத்தனை விட சிறந்தது. யோசிக்க வேண்டிய விஷயம், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு சிறந்தது. இது ஃபஜ்ருடைய தொழுகைக்கான பெரிய சிறப்பு. ஃபஜ்ரு தொழுதுட்டா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருப்பீங்க. ஃபஜ்ரு தொழுகையில வானவர்கள் கலந்து கொள்றாங்க. மறுமையில அல்லாஹ்வை பார்க்கணும்னா ஃபஜ்ரு தொழுங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ்வை பார்க்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ ஃபஜ்ரை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். ஈதுடைய அந்த நாளுடைய ஒல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இது துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 இரவுகளை தான் அல்லாஹ் சொல்றான். அதில் அரஃபாவுடைய இரவு, முஸ்தலிஃபாவுடைய இரவு, மினாவுடைய இரவு, இந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான். வஷ்ஷஃபை வல் வத்ரி, ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். ஆக குர்ஆன்ல இவ்வளவு சிறப்பித்து அல்லாஹ் சத்தியம் செய்து கூறும் அளவிற்கு இந்த நாட்கள் சிறந்த நாட்கள். இந்த நாட்கள்ல தான் அல் யௌம அக்மல்து லக்கும் என்ற வசனம் இறங்கிய நாள். இந்த தீன இஸ்லாம் இறுதியானது, இந்த தீன இஸ்லாம் முழுமை பெற்றது, இதை தவிர எந்த மார்க்கமும் அல்லாஹ்விடம் செல்லாது என்ற வசனம் அருளப்பட்ட நாள் இது. இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபா நமக்கெல்லாம் தெரியும். அந்த அரஃபாவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, வாதி நுஅமான். நுஅமான் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவில் இருக்கின்ற நுஅமான் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே வைத்துத்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் அனைவரிடத்திலும் இந்த வாக்குறுதி வாங்கினான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் எல்லார்ட்டையும் வாக்குறுதி வாங்கினான். நாம் எல்லாம் எங்களுடைய இறைவன் நீதான் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி நடந்த இடம் அரஃபா, வாக்குறுதி நடந்த காலம் துல்ஹஜ்ஜினுடைய நாள். அப்போ துல்ஹஜ் மாதத்துல அரஃபா மைதானத்துல தான் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்துல நீ எங்களுடைய ரப்பு என்பதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று அந்த வாக்குறுதி நடைபெற்றதும் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய மைதானத்தில் நுஅமான் பள்ளத்தாக்கில் இந்த துல்ஹஜ்ல தான் நடந்துச்சு. இப்படி இந்த நாட்களுடைய சிறப்பு என்பது அவ்வளவு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்வதுண்டு, ரமதானுடைய கடைசி 10 விளங்கியது போல துல்ஹஜ்ஜை நாம விளங்கவே இல்லை. ரமதானுடைய கடைசி 10 எவ்வளவோ பரவாயில்லை, இப்போ முன்பை விட நிறைய இத்திகாஃபுடைய அமல் நடக்குது,
நிறைய அமல்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 இவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகும் கூட எல்லாருமே ஆட்டு திருவிழா தான். ஊரா போய் ஒரு ஆடு வாங்குறதுக்கு 1000 கிராமத்துக்கு போகிறது. அதுக்கு கொடுக்குற அந்த பெட்ரோல் காசுக்கு நல்ல ஆட்டை வாங்கிட்டு போயிடலாம். அப்போ ஆடு வாக்குறது ஒரு திருவிழா சடங்காகி அதை காலையில் 4 பேரோட சாயங்காலம் 4 பேரோட ஊரா சுத்துறது. இது என்ன இது? இப்படி தான் அந்த நாட்களை நம்ம வீணாக்குறோமே தவிர நாம் அந்த நாட்களுடைய மகத்துவத்தை விளங்கி யாராவது அதிக அமல் செஞ்சுருக்கீங்களா? நான் போன வருஷம் துல்ஹஜ் 10க்குள்ள ஒரு குரான் முடித்தேன், அப்படி யார் இருந்தால் பாக்கியமிக்கவர்கள் இருந்தால் சந்தோஷம். யாரும் செய்கிறதே கிடையாது. இந்த ஆண்டு வருது, இந்த ஆண்டிலாவது உறுதி எடுங்க, இந்த பிறை 1லிருந்து பிறை 10க்குள் இன்ஷா அல்லாஹ் ஒரு குரானை முடித்து விடுவேன் என்று ஒரு உறுதி எடுங்க. அது அதற்குரிய நாட்கள் தான். அதுல ஒரு அமல் குர்பானி. ஆனா அந்த குர்பானிங்கிற ஒரு அமலுக்காக நாம போடுகிற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதுல நாம இந்த 10 எல்லா அமலையும் தூக்கி வீசிட்டோம். எந்த அமலுங்கள் இன்னும் சொல்ல போனா ஆடு மாடு பராமரிக்கிற ஆடு மாடை பார்க்கிற சாக்கில் பலருக்கும் இந்த நாட்கள்ல ஃபர்தே தவறி போகுது அல்லது கதாவாகுது. இந்த லட்சணத்துல குர்பானி கொடுக்க தேவையில்லை. குர்பானி பல இமாம்கள்ல ஒரு சாரார் இடத்துல சுன்னத்து, ஹனஃபி மதுஹப்ல வாஜிபு. ஐவேளை தொழுகை எல்லார்ட்டையுமே ஃபர்து. நீங்க ஒரு ஃபர்து அதை விட்டு போட்டு ஒரு வாஜிபுக்காக ஒரு சுன்னத்துக்காக ஊரா போறோங்கிற பேர்ல இந்த நாட்களுடைய அத்தனை மகத்துவத்தையும் சீரழிக்கிறீங்க.